டேஸ்டியான சாஃப்டான சப்பாத்தி என்னோட ஸ்டைலில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவை பவுலில் எடுத்துக்கோங்க. மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. நிறைய மாவு பிசைஞ்சிங்கன்னா சின்ன யானத்தில் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாமில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி பாமில் ப்ரெஷர் கொடுத்து பிசைங்க. நல்லா பிசைஞ்சு முடித்த பிறகு 100 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாட்டா எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைங்க. நல்லா பாமில் ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சோன்னா யானத்தில் மாவு ஒட்டாமல் வந்துடும். இப்போ அதை ஒரு 15 to 30 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இப்போ அதில் ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா எலாங்காய்ட் பண்ணி பாருங்கள். அதோட எலாஸ்டிசிட்டி இப்போயே உங்களுக்கு தெரியும். ஃபிங்கர் டிப்பை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் டிப் உள்ளே ஈஸியாக போகணும். அதோட இம்ப்ரெஷன் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எப்பயும் போல் சப்பாத்தியை திரட்டி ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்தோடனே ஃப்ளேமை ஹையில் ஆக்கிடுங்க. இப்போ நல்லா உப்பி வரும் சப்பாத்தி நல்லா குக் ஆன பிறகு கீயை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே லைட்டாக தடவி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி ஒரு நாள் ஃபுல்லுமே இந்த மாதிரி சாஃப்ட்னஸ்லேயே ரீட்டைன் ஆகும். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். நான் பன்னீர் கிரேவியும் சென்னாவும் வச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு சப்பாத்தி கூட எந்த காம்பினேஷனில் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸுக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.